அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த தேவ சமாதானத்தை குறித்து உங்கள் சிந்தையை தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும்னு சொல்றாருன்னா, எங்கே இருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து பரிசுத்த பவுலடி இது சொல்றான்னு பார்க்கணும். ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுறார். உங்கள் சிந்தையை கிறிஸ்துவின் தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. அந்த சிறையிலிருந்து கொண்டே இவர் என்னவெல்லாம் ஊழியம் செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். காவல் காக்கிற ராணுவ வீரர்களுக்கு சுவிசேஷம், அரண்மனையில ராயனுடைய அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம், அந்த ரோமாபுரியில பாடுபடுகிற கிறிஸ்தவ விசுவாசிகளை தைரியப்படுத்துகிற ஊழியம் என்று இத்தனை ஊழியத்தை சிறையிலிருந்தே செய்தவர் அவர் இப்பொழுது சொல்றாருங்க பிலிப்பு சபையாருக்கு, உங்கள் இருதயத்தை சிந்தையை தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். சிறை போன்ற ஒரு உபத்திரவம் பாடுகள் மத்தியில தான் இந்த ரெண்டும் பாதிக்கப்படுங்க. எந்த ரெண்டும்? இருதயமும் சிந்தையும். இருதயமும் சிந்தையும் பாதிக்கப்படுகிற இடம் சிறை. இப்ப சொல்றாருங்க, உன் இருதயத்தையும் சிந்தையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. ஆக நமது சிந்தையை நாம் ஆளுகை செய்யணும். நமது சிந்தையின் மீது நாம் வெற்றி எடுக்கணும். எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சரிபடுத்துவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இதுல வெற்றி எடுக்கணும். நம்ம கண்டதை சிந்திக்காம நமது சிந்தை துர்க்கிரியைக்கு இடமில்லாம தேவையில்லாத சிந்தித்து சேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்துகிற அந்த சிந்தை மீது ஒரு வெற்றி நம்ம எடுக்கணும். இன்னைக்கு அதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். வாலிப சகோதர சகோதரிகள், தயவு செய்து இது சாதாரணம் எடுக்காதீங்க. உங்க சிந்தையை பரிசுத்தமாக்கி கொள்ள ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு உதவி கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.